ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் ஒரு 2 பீஸ்ட்டுக்கு நடுவில் நடக்க போகிற ஒரு பேட்டில் வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹஷிராமா செஞ்சு வர்சஸ் ஒபிட்டோ உச்சிஹா. இந்த பேட்டில் நம்ம ஹஷிராமாவோட பிரைம் ஏஜ் தான் எடுத்துக்க போகிறோம். அதாவது மாதரா கூட பேட்டில் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அந்த ஏஜ். இந்த சைடில் ரினேகன் வச்சிருக்க ஒபிட்டோவை எடுத்துக்க போகிறோம். ஜூபிட்டோ ஃபார்ம்லாம் நம்ம ஆண்டவர் ஹஷிராமா செஞ்சுவே சர்பாஸ் பண்ணிருச்சு நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன் இது ஹஷிராமாவே சொல்லியிருப்பாரு 4th கிரேட் நிஞ்சா வரப்போ. ஸோ இப்போ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐகானையும் அழுத்தி விட்டு பாருங்க. Now let's get into the video. ஃபர்ஸ்ட் நம்ம ஒபிட்டோ கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்டான்ஜிபிலிட்டி, ஸ்பேஸ் டைம் வார்ப், டெலிபோர்டேஷன், 6 பாத் எபிலிட்டிஸான பிரட்டா பாத், தேவா பாத், அனிமல் பாத், அப்புறம் கடைசியா அவுட்டர் பாத். இது மட்டும் இல்லாம இவனோட ஹாஃப் பாடியை ஹஷிராமா செல்ஸால தான் கவர் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஆண்டவர் ஹஷிராமா செஞ்சுவை பார்த்தோம்னா வுட் ரிலீஸ், சேஜ் மோட், மான்ஸ்டரஸ் சாக்ரா ரிசர்வ். இது மட்டும் இல்லாம நேச்சுரல் ஹீலிங் எபிலிட்டி வேற இருக்கு. ஸோ பேட்டிலோட ஸ்டார்டிங்ல நம்ம ஒபிட்டோ அவனோட பாடியை இன்டான்ஜிபிலிட்டியா மாத்திட்டு நம்ம ஹஷிராமா செஞ்சு மேல ஸ்னீக் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் நம்ம ஹஷிராமா அதெல்லாம் ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அவர்கிட்ட சூப்பர் சென்சிங் எபிலிட்டி இருக்கு. ஒபிட்டோ இந்த இடத்துல நம்ம ஹஷிராமாவை காமி டிமென்ஷன்ல வார் பண்றது லிட்டரலி இம்பாசிபிள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சேஜ் மோட்ல இருக்கும் போது அவரோட ரிஃப்ளெக்ஷன் ஃபாஸ்டர் தென் லைட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒபிட்டோ இதெல்லாம் கைவிட்டுட்டு நம்ம ஹஷிராமாவோட பேர் ஹேண்ட்ஸ்ல ஃபைட் பண்றான்னு வச்சுப்போம். அதாவது 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு டாய் ஜுட்சு பேட்டில். நம்ம ஹஷிராமா அவரோட பிரைம்ல நம்ம மாதரா கூட ஃபைட் பண்ணதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. அவரோட டாய் ஜுட்சு ரைவலுமே நம்ம மாதரா தான். அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஒபிட்டோ கிட்ட வந்தோம்னா ஒபிட்டோ வர்சஸ் கக்காஷி பேட்டில் பார்த்தாலே தெரியும் ஒபிட்டோவோட தாய் ஜுட்சு எந்த லெவல்ல இருக்குங்கிறது. கக்காஷி மாதிரி ஒரு டாய் ஜுட்சு மாஸ்டரைய ஹேண்ட் டு ஹேண்ட் ஈக்குவலா ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பான் நம்ம ஒபிட்டோ. அண்ட் அதே மாதிரி நம்ம கக்காஷியோட டாய் ஜுட்சு ரைவல் யாருங்கிறத மறந்துடக்கூடாது, மைட் கை தான். என்னதான் நம்ம ஒபிட்டோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே நம்ம ஹஷிராமாவை நம்ம ஒபிட்டோவால டாய் ஜுட்சு பேட்டில் வின் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹஷிராமா சேஜ் மோட்ல இருக்கும் போது அவரோட ரிஃப்ளெக்ஸஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர் தென் லைட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரென்த் அண்ட் பவரை டபுள் மடங்கா இன்க்ரீஸ் பண்ணி விடும் இந்த சேஜ் மோட். அண்ட் நம்ம ஹஷிராமா செஞ்சுவோட டூரபிலிட்டியை மறந்துடக்கூடாது. நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்கிறதுலயே நம்ம ஹஷிராமா செஞ்சு கிட்ட தான் காட் லெவலான டூரபிலிட்டி இருக்கு. சோ ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்னு வரும்போது ஹஷிராமா செஞ்சு தான் இதை வின் பண்ணுவாரு. சோ அதே மாதிரி இந்த சமனிங் அனிமல்ஸும் இந்த இடத்துல யூஸ்லெஸ் தான். என்னதான் நம்ம ஒபிட்டோ கெடோ ஸ்டாச்சுவே சமன் பண்ணாலும் நம்ம ஹஷிராமாவோட வுட் கோலம் அண்ட் வுட் டிராகன்லாம் சாக்ராவை ரொம்ப ஈஸியாவே ட்ரெயின் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹஷிராமா கிட்ட இருக்க டூரபிலிட்டி அண்ட் லைஃப் ஃபோர்ஸை வச்சு ஒபிட்டோ எத்தனை தடவை அனிமல்ஸை சமன் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே நம்ம ஹஷிராமா அதெல்லாம் ஈஸியா சீல் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாரு. சோ இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரூ செவரல் 1000 ஹேண்ட்ஸை நம்ம ஒபிட்டோவால டிஃபெண்ட் பண்ண முடியுமா? நம்ம ஹஷிராமா மட்டும் 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தாவை ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துலயே பேட்டில் ஃபினிஷ் ஆயிரும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாதரா வர்சஸ் ஹஷிராமா பேட்டில் தான். நம்ம 9 டெயில்ஸை வச்சுக்கிட்டே நம்ம மாதரா எந்த அளவு பாடுபட்டிருப்பாரு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இருக்கிற எல்லா டெயில் பீஸ்டோட நம்ம 9 டெயில்ஸ் தான் ஃபாஸ்ட்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படிப்பட்ட 9 டெயில்ஸையே தூக்கி போட்டு மீச்சு விட்டுருப்பாரு நம்ம ஹஷிராமா. நம்ம ஒபிட்டோ காமுயை வச்சுட்டு ஒரு சில பல அட்டாக்ஸை மட்டும் தான் அவனால டாட்ச் பண்ண முடியும். சோ அதுக்கு மேலலாம் நம்ம ஒபிட்டோவால தாக்கு பிடிக்க முடியாது. பேட்டில் எவ்வளவு லாங்கா இழுக்குதோ அது எல்லாமே நம்ம ஹஷிராமாக்கு தான் சாதகமா போகும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹஷிராமாவோட லைஃப் ஃபோர்ஸ் ஒரு கிரேசியான லைஃப் ஃபோர்ஸ். என்னதான் நம்ம ஒபிட்டோ கிட்டையும் ஹஷிராமாவோட செல்ஸ் பாதி பாடி ஃபுல்லா இருந்தாலுமே ஸ்டாமினாக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. சோ அதனால நம்ம ஒபிட்டோவால லாங் பேட்டில்ஸ்லாம் ஃபைட் பண்ண முடியாது. சோ இப்போ 6 பாத் எபிலிட்டிஸ் கிட்ட வந்தோம்னா ஃபர்ஸ்ட் தேவா பாத். நம்ம ஹஷிராமாக்கு என்னதான் கொஞ்சம் தடங்களா இருந்தாலுமே நம்ம ஹஷிராமாவெல்லாம் இதை வச்சு ஓவர் பவர் பண்ண முடியாது. ஆசுரா பாத். நம்ம ஹஷிராமாவோட டூரபிலிட்டி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹியூமன் பாத். நம்ம ஹஷிராமாவை டச் பண்றதே கஷ்டம். பிரட்டா பாத். நம்ம ஹஷிராமா சமன் பண்ற மேசிவான ஸ்டாச்சூஸே போதும். நரகா பாத்த 1v1ல யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் கடைசியா அவுட்டர் பாத். ஏற்கனவே சொன்ன மாதிரி கெடோ ஸ்டாச்சுலாம் இங்க வேலைக்கே ஆகாது. சோ நம்ம ஹஷிராமா கிட்ட 6 பாத் எபிலிட்டிஸுமே இந்த இடத்துல வேஸ்ட் தான். நம்ம ஒபிட்டோக்கு அட்லீஸ்ட் யாராவது 5-6 பேராவது சப்போர்ட்டுக்கு இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம ஹஷிராமா மேல யூஸ் ஆகுமே. இதெல்லாம் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபைனலி நம்ம ஒபிட்டோ கிட்ட ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு வின் பண்றதுக்கு. அதுதான் நம்ம ஹஷிராமாவை காமுயி டிமென்ஷன்ல வார் பண்ணி விடுறது. சோ இதுக்கு நம்ம பெயின் கிட்ட இருந்த மாதிரி ஒரு 5-6 வெசல்ஸ் கூட இருந்தாவது பரவாயில்ல. 6 பாத் எபிலிட்டிஸ் வச்சு கொஞ்சமாச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடலாம். வேணும்னா அனிமல் பாத் யூஸ் பண்ணி அனிமல்ஸை வேணா சமன் பண்ணி விட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்கலாம். ஆனா அதுவுமே 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தா முன்னாடி யூஸ்லெஸ் தான். சோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஒபிட்டோவால நம்ம ஹஷிராமாவை காமுயி டிமென்ஷன்ல வார் பண்ண வைக்க முடியாது. சோ ஃபைனலி இந்த பேட்டிலோட வின்னர் ஹஷிராமா செஞ்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் அப்படியே தட்டி விட்டு போயிருங்க. மறக்காம இந்த வீடியோ பற்றின கருத்தையுமே கீழே கமெண்ட்ல போட்டு விட்டு போயிருங்க. அண்ட் இந்த மாதிரி வேற என்ன பேட்டில் வீடியோஸ் போடலாங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வரட்டா.